வணக்கம் மக்களே. நான் உங்கள் சித்ரா. எப்போ நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா கதையோட 42வது அத்தியாயம். மக்களே, நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், இன்னைக்கு நீங்க கேட்க போற எல்லாமே கதைக்காக கற்பனையால் நான் எழுதினது தான். யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக எழுதப்பட்டது கிடையாது. ஸோ ஒரு சினிமா ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும் இன்னைக்கு நீங்க என்னோட கதையில கேட்க போற எல்லாமே. மறைக்காம கதையை ஃபுல்லா கேளுங்க. கேட்டுட்டு கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கதைக்குள்ள போலாமா? நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 42. காட்டுக்குள் ராகவனின் கார் சீறி கொண்டிருக்க அவன் எதிரே ஒரு சிங்கக்குட்டி ஓடி வந்து கொண்டிருந்தது. அதன் பின்னே அந்த குட்டியின் தாய் சிங்கமும் வந்து கொண்டிருந்தது. சுதாரித்த ராகவனோ சடார் என பிரேக் போட்டு காரை நிறுத்த, அவன் காரில் அடிபட வேண்டிய சிங்கக்குட்டியும் அடிபடாமல் தப்பித்து விட்டது. அந்த சிங்கக்குட்டியின் பக்கம் வந்த தாய் சிங்கமும் தன் குட்டியை வாயால் கவ்வியவாறு ஓடிவிட்டது. சிங்கத்தை பார்த்து வேறு யாராக இருந்தாலும் தலை தெறிக்க ஓடி இருப்பார்கள். ஆனால் அங்கு இருந்ததோ ராகவன் அல்லவா? பயம் என்பதே அவன் வரலாற்றில் இல்லை அல்லவா? சிங்கம் சென்றதும் காரை முன்னோக்கி செலுத்தினான் ராகவன். காரில் சிறிது நேரம் ராகவன் காட்டுக்குள் பயணித்தான். அவனது கண்ணில் அந்த ராட்சத சுவர் பட்டது. அந்த சுவரை பார்த்ததும் காரை நிறுத்திவிட்டு காரிலிருந்து இறங்கினான் ராகவன். அந்த சுவரின் பின்னேதான் அந்த பாலடைந்த பங்களா இருந்தது. முன்னொரு காலத்தில் அங்கு வாழ்ந்திருந்த ராஜா ஒருவன் தன் ஆசை நாயகிக்காக கட்டிய பங்களா அது. அந்த பங்களா யார் கண்களுக்கும் தெரியாமல் இருக்க அந்த அரசன், அந்த பங்களாவை கட்டின அரசன் இந்த ராட்சத சுவரை கட்டியிருந்தான். ராட்சத காம்பவுண்ட் சுவரை பார்த்த ராகவனோ, இது என்ன இவ்வளவு பெரிய சுவரா இருக்கு என்று யோசித்துக் கொண்டு நின்றிருந்தான். அந்த பங்களா கட்டி 100 வருஷத்துக்கு மேல் இருக்கும். அந்த சுவர் கட்டியும் 100 வருடங்களுக்கு மேல் இருக்கும். அங்கங்கு இடிந்து அந்த ராட்சத சுவரும் அங்கங்கு இடிந்து பரிதாப நிலையில் இருந்தது. இங்க இவ்வளவு பெரிய சுவர் இருக்கு, ஒருவேளை இந்த காட்டோட எல்லையா அந்த சுவர் இருக்குமோ என்று யோசித்த ராகவன் தன் கைபேசியை எடுத்து அந்த காட்டின் பரப்பளவு என்ன என்பதை கூகுளில் தேடி பார்த்தான். அதை பார்த்தவன், இந்த காடு ரொம்ப பெருசு, கண்டிப்பா இந்த சுவர் இந்த காட்டோட எல்லையா இருக்க வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம் என்னமோ இருக்கு என்று யோசித்தவன் அந்த சுவரை நிமிர்ந்து பார்த்தான். 20 அடி உயரமுள்ள ராட்சத சுவர் அது. அந்த சுவரின் மேல் கையை வைத்து பார்த்தான் ராகவன். காரை பெயர்ந்து விழுந்தது. காரை பின்னே இருந்தது கப்பிக்கல். அடப்பாவிகளா, இவ்வளவு பெரிய சுவரை கட்ட தெரிஞ்ச உங்களுக்கு எந்த கல்லை வச்சு கட்டணும்னு தெரியலையேடா என்றபடியே காரில் ஏறி காரை ஸ்டார்ட் செய்து காரை பின்ன எடுத்து அதி வேகத்தில் சென்று அந்த சுவரில் மோதினான் ராகவன். சுவரின் மேலே விரிசல் ஏற்பட்டது. திரும்பவும் காரை பின்னே எடுத்து மீண்டும் அதே போல் பலமாக சுவரின் மேல் காரால் மோதினான். இப்படியே 3 முறை மோதினான் ராகவன். கடைசியாய் அந்த காரை சுவரின் மேல் மோதும் போது அந்த சுவரில் மிகப்பெரிய துவாரம் ஒன்று ஏற்பட்டது. அதன் வழியே ராகவனின் கார் அந்த சுவரை தாண்டி உள்ளே சென்றது. அந்த காம்பவுண்டுக்கும் பங்களாவுக்கும் 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். புயலென ராகவனின் BMW கார் அந்த பங்களாவை நோக்கி வருவதை பார்த்த ரவுடிகளுக்கு உள்ளே உதறல் எடுத்தாலும் அதை மறைத்து கொண்டு கையில் கிடைத்த அருவாள், கோடாரி, கடப்பாறை என்று ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பங்களாவின் வாயில் வரிசையாக நின்றனர். பங்களாவின் முன்னே ராகவனின் கார் நின்றதும் அந்த காரை சுற்றி வளைத்தனர் ரவுடிகள். ராகவனின் கார் கதவை திறந்து அவன் இறங்க, ஹே என்று கோரஸாக கத்தினார்கள் அங்கிருந்த ரவுடிகள். கருநீல நிற சூட் அணிந்து வெள்ளை சட்டையில் இருந்த ராகவனோ, கத்தாதீங்கடா, காது வலிக்குது என்று காதை தேய்த்தபடியே தன் கோட்டை கலட்டி காருக்குள் தன் சீட்டில் வைத்தவன் தான் அணிந்திருந்த கூலிங் கிளாஸையும் கலட்டி காரினுள் வைத்துவிட்டு காருக்குள் எதையோ ஒன்றை ராகவன் தேடி கொண்டிருக்கும் போது அவன் அசந்த நேரத்தில் அவனை கோடாரியால் வெட்ட வந்த ரவுடியை காரினுள் எதையோ தேடியபடியே தன் மற்றொரு கையால் அவனை தடுத்தவன் காரினுள் இருந்த சூவிங்கம்மை எடுத்து ஒரு கையால் பிரித்தபடியே தன் மீது கோடாரியை வீச வந்தவனிடம், முதுகுல குத்துறது என்ன பழக்கம், ஃபேன் சட்டையெல்லாம் போட்டு இருக்க என்று கையில் இருந்த சூவிங்கம்மை எடுத்து வாயில் மென்றபடியே அவனை கீழிருந்து மேலாக பார்த்த ராகவன் அவன் கையில் இருந்த கோடாரியை அவன் மார்பிலேயே இறக்கினான். அந்த கோடாரி பட்டதும் அவன் மார்பிலிருந்து தெரிந்த ரத்தம் ராகவனின் வெள்ளை சட்டையில் பட்டது. அந்த சமயம்
சஞ்சயின் காரும் உள்ளே வர அந்த காரில் இருந்து இறங்கின சஞ்சயும் வாசுவும். இரத்தக்கரையோடு நின்றிருந்த ராகவனை பார்த்த அவர்கள் அதிர்ந்தே போனார்கள். என்னடா உங்க அண்ணன் ருத்ரமூர்த்தி அவதாரம் எடுத்து நிக்கிறான், பார்க்கவே பயங்கரமா இருக்கேடா என்று வாசு சொல்ல, மாம்ஸ் கனடால மாதிரி இங்கேயும் மயக்கம் போட்டு விழுந்துராதீங்க என்றான் சஞ்சய். இப்போ நான்லாம் ரொம்ப தைரியமான ஆளா மாறிட்டேன்டா என்று வாசு சொல்ல, அதை தான் இன்னைக்கு பாத்துருவோம் மாம்ஸ் என்றான் சஞ்சய். அது சரிடா, வெறுங்கைய வீசிட்டு ராகவன் கிட்ட சண்டைக்கு போனாலே அவன் சும்மா விட மாட்டான். இவனுகள்லாம் என்னடா கத்தி கடப்பார அருவான்னு ஆயுதத்தோட வந்திருக்கானுங்க, நரகத்தை பார்த்துட்டுதான் சாவ போறானுங்க போல என்று வாசு சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே தன்னை சுற்றி நின்றவர்களை பந்தாட ஆரம்பித்து விட்டான் ராகவன். அவனது அடி ஒவ்வொன்றும் இடி போல் அல்லவா இறங்கியது. ராகவன் அடிக்க அடிக்க பங்களாவின் உள்ளிருந்து ஆட்கள் வந்து கொண்டிருக்க களத்தில் வாசுவும் சஞ்சயும் இறங்கிவிட்டார்கள். ராகவனுக்கு சமமாக சஞ்சயும் ரவுடிகளை அடித்து வெளுத்து கொண்டிருக்க ராகவனும் சஞ்சயும் அடித்து வீழ்த்தியவர்களை மீண்டும் எழ முடியாத அளவிற்கு கையில் கிடந்த கட்டையை எடுத்து சாத்து சாத்தி என்று சாத்தினான் வாசு. சஞ்சயும் ராகவனும் அடி வெளுத்து கொண்டிருக்க உள்ளே இருந்து அவர்களை சிசிடிவியின் வழியே பார்த்து கொண்டிருந்தான் மைக்கேல். என்ன இந்த அடி அடிக்கிறானுங்க, என்னோட 25 வருஷம் சர்வீஸ்ல நான் கூட எவனையும் இப்படி அடிச்சதில்லையே என்று நினைத்த மைக்கேலோ ஆதித்யனுக்கு அழைத்தான். ஆதித்யனோ தன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான். மைக்கேலின் அழைப்பை பார்த்ததும் அட்டன் செய்து காதல் வைத்தான் மைக்கேல். சார், ராகவனும் அவனோட 2 பேரும் பங்களாவுக்கு வந்திருக்கானுங்க, என்னுடைய சிசின்களை எல்லாம் அடி வெளுத்துட்டு இருக்கானுங்க சார் என்று பதட்டத்தோடு மைக்கேல் சொல்ல, எனக்கு தெரியும் அந்த ராகவன் அங்க வருவான்னு, அந்த மது செத்துட்டால என்று ஆதித்யன் கேட்க தொட்டிக்குள் எட்டி பார்த்தான் மைக்கேல். மது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியபடி உயிர் வாழ போராடி கொண்டிருந்தாள். குளிரில் நடுங்கியபடியே. இல்ல சார், இன்னும் சாகல என்று மைக்கேல் சொல்ல, ஸ்டூபிட், அவளை உடனடியா முடிச்சிடு, அப்புறம் எனக்கு தகவல் சொல்லு. இன்னைக்கு மட்டும் மதுவை ராகவன் காப்பாத்தினான்னு எனக்கு தெரிஞ்சது, அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட என்று ஆதித்யன் கத்த, சரி சார், நான் அவளை முடிச்சிடறேன் என்றபடியே பக்கத்துல இருந்த கம்பியை எடுத்து மதுவின் கழுத்தை நெரிக்க போனான் மைக்கேல். அதற்குள் பலமான சத்தம் ஒன்று அந்த அறைக்குள் கேட்டது. அந்த சத்தம் ராகவனின் துப்பாக்கியிலிருந்து வந்த சத்தம் தான். மதுவை தேடி பங்களாவுக்குள் நுழைந்த ராகவன் மைக்கேலை பார்த்து விட்டான். பார்த்ததும் ராகவனுடைய துப்பாக்கியை எடுத்து அவன் பின்னந்தலையில் சுட்டான். ராகவனின் துப்பாக்கியிலிருந்து வெளிவந்த தோட்டாக்கள் மைக்கேலின் பின்னந்தலையில் புகுந்து முன்னந்தலை வெளியே வந்தது. மதுவின் கழுத்தை நெருக்கி சென்றவனின் உயிரை கண்ணுமைக்கும் நொடியில் பறித்திருந்தான் ராகவன். ரத்த வெள்ளத்தில் கிடந்த மைக்கேலின் உடலை ராகவன் பலம் கொண்டு அவன் காலால் உதைக்க மைக்கேலின் உடல் 10 அடி தள்ளி போய் விழுந்தது. மதுவை தொட்டியிலிருந்து தூக்கி தரையில் கிடத்தினான் ராகவன். அவள் உடலெங்கும் சில்லென்று இருந்தது. பதறிப்போன ராகவன் அவள் நாசியில் கையை வைத்து பார்த்தான். மதுவிற்கு மூச்சே இல்லை. அதை பார்த்ததும் மது என்று கத்தியே விட்டான் ராகவன். அவனின் அலறலில் அந்த பங்களாவை அதிர்ந்து போனது. ரவுடிகளை எல்லாம் அடித்து ஓரம் போட்ட சஞ்சயும் வாசுவும் ராகவனின் சத்தம் கேட்டு அவன் இருந்த அறையின் பக்கம் உள்ளே நுழைந்தனர். அங்கு மதுவை மடியில் வைத்துக் கொண்டு பிரம்மை பிடித்தவன் போல அமர்ந்து கொண்டிருந்தான் ராகவன். அதை பார்த்த சஞ்சய்க்கும் வாசுவிற்கும் பதறி போனது. டேய், என்னடா மச்சாச்சு, ஏன் அப்படி உட்கார்ந்திருக்க என்று ராகவனிடம் வாசு கேட்க பதில் இல்லை ராகவனிடம். ராகவனை பார்த்த சஞ்சயோ மதுவின் ஆசையில் கையை வைத்து பார்த்தான். அதிர்ந்து விட்டான் அவன். சஞ்சய் அதிர்ந்ததை பார்த்த வாசுவோ என்னடாச்சு என்று பதற, மூச்சில்ல மாப்ஸ், அன்னைக்கு மூச்சே இல்ல என்று சஞ்சய் சொல்ல, என்னடா சொல்ற என்று வாசுவும் அதிர்ந்து போனான். இல்லடா, மதுவுக்கு ஒண்ணும் ஆகாது என்று சஞ்சயிடம் சொன்ன வாசுவோ ராகவனிடம், ராகவா, மதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்க்கலாம்டா என்று சொல்ல, சட்டென்று சுய நினைவுக்கு வந்த ராகவனோ தன் மடியில் இருந்த மதுவை கீழே கிடத்திவிட்டு தனது 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து மதுவின் நெஞ்சு கூட்டிற்குள் ராகவன் வைத்து அழுத்த, எந்த முன்னேற்றமும் இல்லை மதுவிடம். ராகவா, மூச்சு கொடுத்து பாருடா என்று வாசு சொல்ல, மதுவின் இதழ்களை பிரித்து வாயோடு வாய் வைத்து ஊதி மூச்சு கொடுத்தான் ராகவன். 15 நிமிட போராட்டத்திற்கு பின் இருமிக்கொண்டே மது கண் விழித்தாள். அவள் கண் விழித்ததும் எதிரே இருந்த வாசுவையும் ராகவனையும் தான் முதல் பார்த்தாள். அவளுக்கு எல்லாமே 2 தெரிய அந்த கணம் மதுவின் முகத்தை தன் 2 கைகளால் ஏந்தி தன் புறம் திருப்பிய ராகவனோ அவள் முகமெங்கும் முத்தங்களை கொடுத்தான். அவன் கொடுத்த முத்தத்தில் தெரிந்தது மதுவை இழந்து விடுவோமோ என்று ராகவனுக்கு உள்ளிருந்த ஏக்கமும் பயமும் காதலும். ராகவ்
என்று மதுவின் குரல் கேட்க மதுவை தன் மார்போடு அணைத்துக் கொண்டான் ராகவன். அவனின் வாசம் உணர்ந்த மதுவோ மீண்டும் மயங்கி விட்டாள். அவளின் தலை தொங்கியது. மது மயங்கிட்டாடா என்று ராகவன் சொல்ல, இப்படி நிறுத்தாம முத்தம் கொடுத்தா பாக்குற எங்களுக்கே மயக்க வருது, வாங்குற அவளுக்கு வராதா என்று வாசு சொல்ல, மூடிட்டு வண்டி ஏடுறான் என்று ராகவன் சொல்ல, வாங்க மாம்ஸ் என்று வாசுவின் கையை இழுத்து கொண்டு சஞ்சய் ஓட, மதுவை தூக்கி தோளில் போட்ட ராகவனோ பங்களாவிலிருந்து வெளியே சென்றார். காரை ஸ்டார்ட் செய்து ராகவனுக்காக காத்திருந்தனர் வாசுவும் சஞ்சயும். மதுவை காரின் பின் சீட்டில் படுக்க வைத்த ராகவனும் அவளின் தலையை தன் மடியில் எடுத்து வைத்துக் கொண்டு சில்லென்று இருந்த அவளின் கைகளை தன் கையில் வைத்து தேய்த்து கொண்டிருந்தான். தன் சட்டையை கழட்டி அவள் மேல் போத்தின ராகவன் முன் சீட்டின் மேல் இருந்த தன்னுடைய கோட்டையும் எடுத்து மதுவின் மேல் போத்தி விட்டிருந்தான். அண்ணா, நேரா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா என்று சஞ்சய் கேட்க, இதனடா கேள்வி, ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகணும், போ என்று வாசு சொல்ல, இல்ல அரண்மனைக்கு போ என்று ராகவன் கூறினார். அரண்மனைக்கா என்று சஞ்சய் கேட்க, ஆமா அரண்மனைக்குத்தான் என்று கோபத்தில் பற்களை நெறித்தான் ராகவன். வாசு, நம்ம ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர்ஸ் 2 பேரை அரண்மனைக்கு வர சொல்லிடு, அப்படியே திவ்யாவையும் அரண்மனைக்கு வர சொல்லிடு என்று ராகவன் கூற, அடுத்த 30 நிமிடத்தில் சஞ்சயின் கார் அரண்மனையின் வாசலில் நின்றது. அரண்மனையின் வரவேற்பறையில் லதாவும் மாயாவும் அமர்ந்திருக்க, கார் வந்த சத்தத்தை கேட்டு இருவரும் ஒரு சேர தலையை திருப்பி பார்த்தனர். அவர்களின் காரின் பின்னே மருத்துவர் இருவரும் காரில் வந்து இறங்கினர். சட்டையில்லாத வெற்று மார்போடு மதுவை தோளில் கிடத்தி ஒற்றை கையால் பிடித்துக் கொண்டு மற்றொரு கையால் கைபேசியை காதில் வைத்து பேசியபடியே உள்ளே நுழைந்த ராகவனை பார்த்த லதாவிற்கும் மாயாவிற்கும் தூக்கி வாரி போட்டது. தாடி மீசையெல்லாம் வைத்துக் கொண்டு ஆளை மாறி இருந்தான் ராகவன். இப்பொழுதுதான் பல நாட்களுக்கு பிறகு மாயா ராகவனை பார்க்கிறார். அத்த, ராகவன் அம்மா வைத்து ஆளை மாறி இருக்காரே என்று மாயா சொல்ல, இப்போ இது ரொம்ப முக்கியம், நானே மதுவை இவன் காப்பாத்தி திரும்பவும் அரண்மனைக்கு தூக்கிட்டு வந்துட்டானுங்கிற கடுப்புல இருக்கேன் என்று லதா சொல்ல, மாயாவோ அவன் பெற்ற மார்பையும் படிக்கட்டு வயிற்றையும் அல்லவா பார்த்து கொண்டிருந்தாள். எப்பா, எவ்வளவு ஹான்சமா இருக்கான், இந்த ஜென்மத்துல பாடுபட்டாவது இவன் கையால நம்ம தாலிய வாங்கிடணும் என்று மாயா நினைத்து கொண்டிருந்தாள். அவர்களை கடந்து மது முதலில் இருந்த அறைக்குள் நுழைந்த ராகவனோ மதுவை அங்கிருந்த மெத்தையில் கிடத்தினான். வைத்தியரின் பெட்டியை தூக்கி கொண்டு ராகவனும் சஞ்சயும் அந்த அறைக்குள் நுழைய, அங்கிருந்த மருத்துவரிடம், டாக்டர் என்னன்னு பாருங்க, மது சீக்கிரம் கண்ண முழிக்கணும், ஏதாவது செய்யுங்க என்று ராகவன் பதட்டத்தோடு சொல்ல, நீங்க வெளியில் இருங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன் என்று மருத்துவர் கூறினார். ராகவன், வாசு, சஞ்சய் மூவரும் அந்த அறையை விட்டு வெளியில் வந்தனர். அதற்குள் அங்கு திவ்யாவும் வந்துவிட, திவ்யா வருவதை பார்த்து அவள் பக்கம் ஓடினான் சஞ்சய். என்னாச்சு சஞ்சய், மதுவுக்கு என்று திவ்யா பதட்டத்தோடு கேட்க, மதுவிற்கு நடந்ததை எல்லாம் சஞ்சய் விவரித்தான். அதை கேட்டதும் திவ்யாவால் அழாமல் இருக்க முடியவில்லை. பாவம், அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என்று திவ்யால அவளது கண்களை துடைத்து விட்ட சஞ்சயோ, ஹே வயடி, அதான் அண்ணி காப்பாத்திச்சுல, அப்புறம் எதுக்கு அலற, அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது அல்லாத என்று சஞ்சய் சொல்ல, சஞ்சயை அணைத்துக் கொண்டாள் திவ்யா. சஞ்சயும் தான் வரவேற்பறையில் இருக்கிறோம் என்பதையே மறந்துவிட்டு திவ்யாவை அணைத்துக் கொண்டு ஆறுதல் கூறிக்கொண்டு நின்றிருந்தான் சஞ்சய். சஞ்சய் மதுவை விரும்பும் விஷயம் வாசுவிற்கும் ராகவனுக்கும் தெரியும் என்பதால் அவர்கள் முகத்தில் எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லை. ஆனால் லதாவிற்கும் மாயாவிற்கும் அங்கு நின்று கொண்டிருந்த பார்த்திபனுக்கும் இது அதிர்ச்சியாய்தான் இருந்தது. அத்த, இந்த வீட்டோட 2வது மருமக இவதான் போல, நல்லா பாத்துக்கோங்க என்று லதாவின் காதல் மாயா சொல்ல, எல்லாம் என் தலை எழுத்து என்று கூறினாள் லதா. தன் மகனை ஒரு கோடீஸ்வரன் வீட்டிற்கு மாப்பிள்ளையாக்க திட்டம் போட்டு இருந்தான் பார்த்திபன். அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி கொண்டிருக்கும் சஞ்சயை பார்த்து ஆத்திரமாய்தான் வந்தது பார்த்திபனுக்கு. அந்த சமயம் பார்த்து மதுவை பரிசோதித்து விட்டு மருத்துவர்களும் அந்த அறையிலிருந்து வெளியில் வர, டாக்டர் என்னாச்சு இப்ப மதுவுக்கு, ஓகேவா என்று ராகவன் கேட்டார். ராகவன் கேட்ட கேள்விக்கு மருத்துவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். மதுவுக்கு என்ன நடந்திருக்கும், மது உயிர் பிழைப்பாளா என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் நாளை பார்ப்போம். நன்றி.